நம்ம ஒரு சுரக்காய் கூட்டு பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். இந்த இதில் வந்து நம்ம கழுவி வச்சுருந்த பருப்பு, நீங்கள் வெறும் பாசி பருப்பு மட்டும் கூட போட்டுக்கிறலாம், இல்லை துவரம் பருப்பு மட்டும் போட்டுக்கலாம். நான் ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து போட்டிருக்கேன். நல்லா கழுவிட்டு இதை போட்டுக்கிடுவோம். இதில் வந்து சுரக்காய் நம்ம நல்லா தோல் சீவிட்டு ஒரே மாதிரிக்கு ரொம்ப சின்னதாக இல்லாமல் ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமையும் நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இதுக்கு வந்து போடுறதுக்கு தக்காளி, நான் ஒரு தக்காளி போட்டிருக்கேன், பச்சை மிளகாய், வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், பெரிய வெங்காயமும் போட்டுக்கிறலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க, கொஞ்சமாக புளி, அதுலேயும் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். அவ்வளோதான். இது வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நீர் சத்து அதிகமாக இருக்கும். இது முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரு 3 விசில் நம்ம விட்டால் போதும். இதை வந்து நம்ம ஒரு மூடி வச்சு நம்ம மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கிடுவோம். மூணு விசில் போயிடுச்சு. ஹீட்டெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. இதில் வந்து நல்லா நம்ம வந்து கொஞ்சம் புளியெல்லாம் போட்டிருக்கனால சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது நான் வந்து இன்றைக்கி வந்து இது சாதத்துக்கு தான் நான் வச்சுருக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ தண்ணியாக இருந்தால் போதும். அப்போ தான் சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி நம்ம வந்து இது நெய் ஊற்றின்னு தாளிக்கலாம், இல்லை நெய் போட்டு சாப்பாடு சாப்பிடும் போது கூட நெய் போட்டு சாப்பிடலாம். இப்போ இதுக்கு தாளிச்சுக்கிடுவோம். இதுக்கு கீழே வச்சுட்டு நம்ம தாளிக்கிற கரண்டி எடுத்து வச்சுக்குவோம். இதில் நீங்கள் நெய் வேணாலும் போட்டுக்கிறலாம், இல்லை ஆயில் வேணாலும். நான் ஆயில் தான் போடுறேன், நீங்கள் நெய் வேணும். ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ நல்லா ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆயில் போட்டிருக்கேன். நீங்கள் நெய் வேணால் போட்டுக்கலாம், நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இதில் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்குவோம், அதில் ஜீரகம் போட்டுருவோம். அது நல்லா வெடிக்கட்டும். இதில் வந்து 2-3 வரமிளகாய் போட்டுக்குவோம், கருவேப்பிலை. இது நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சதில் இதில் வந்து நம்மளுக்கு பெருங்காயம் போட்டுக்கிடுவோம், பெருங்காய பவுடர். இதை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். வெடிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காய பவுடர் போடுங்க. இப்போ நம்ம வந்து இந்த நம்ம வந்து இந்த பாசிப்பருப்பு துவரம் பருப்பும் போட்டு சுரைக்காய் கூட்டு அதில் நம்ம போட்டுருவோம். அவ்வளோதான். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம கூட்டு நல்லா க்ளீனாக செஞ்சாச்சு. நீங்களும் இது மாதிரி சுரைக்காய் பருப்பு கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ. பாய்.